கள்ளச்சாராய வியாபாரத்திற்கு துணை போகும் திமுக. நடுக்காவேரியில் கள்ளச்சாராயம் விற்பவர்களை தட்டி கேட்ட தினேஷ் மீது போலி வழக்கு பதிந்து கைது செய்த திமுக அரசின் ஏவல் துறையினர். அவரை விடுவிக்க கோரி அவரது இரு சகோதரிகளும் காவல் நிலையம் முன்பு விஷம் குடித்து தற்கொலை செய்ய முயற்சித்த போது தரக்குறைவாக பேசியதோடு தாமதமாக சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றதால் தினேஷின் இளைய சகோதரி கீர்த்திகாவின் உயிர் பிரிந்தது. மறைந்த கீர்த்திகாவின் இறப்பிற்கான நியாயத்தை பெற்றுத்தரும் பொருட்டு தேசிய SC/ST ஆணையம் தானாக விசாரிக்க முன்வந்த நிலையில் அப்போது கூட பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கவில்லை திமுக அரசு. தேசிய SC/ST ஆணையத்தின் டெல்லி அலுவலகத்தில் மே 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு மே 17ஆம் தேதி ஆட்சியரால் பெறப்பட்ட கடிதம் மிக தாமதமாக மே 20ஆம் தேதி இரவில்தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேசிய SC/ST ஆணையத்தின் முன் அவர்கள் ஆஜராகிவிட்டால் இவ்வழக்கின் உண்மைகள் வெளிவந்துவிடும் என்ற அச்சத்தில் அவர்கள் டெல்லிக்கு செல்வதை தடுக்கவே காவல்துறை திட்டமிட்ட ஒரு சதியை செய்ய முயன்றது என்றே மனதில் சந்தேகம் எழுகிறது. பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள குடும்பத்தினர் ஒரே நாளில் எப்படி டெல்லிக்கு செல்வதென்று தெரியாமல் தவித்து நின்றனர். ஒரு வழியாக தற்போது வெற்றிகரமாக ஆணையத்தின் முன் ஆஜராகி காவல் நிலையத்தில் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை குறித்து எடுத்துரைத்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தக்க நீதி கிடைக்கும் என நம்புவோம்.